ஹை ஃபுடீஸ், இன்றைக்கி சிம்பிளாக சூப்பராக ஒரு போன்லெஸ் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு தக்காளி, ஒரு 6 காஞ்ச மிளகா, மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. இது போல் நான் சின்ன வெங்காயத்தை வந்து முதல்ல நான் அரைச்சி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் அரைச்சி நம்ம இதெல்லாமே அரைச்சி போடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அதுவும் நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த அரைக்கும் போதே. இதை நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் தனியாக அரைச்சிக்கணும், இதை தனியாக அரைச்சிக்கணும். அடுத்து நம்ம ஒரு இரும்பு வானல் வச்சுட்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம அந்த அரைச்சி வச்ச வெங்காயம், இந்த தக்காளி மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா ஒரு அளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச போன்லெஸ் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலையே இதை ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணோம்னா நல்லா மசாலும் பிடிக்கும், சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிக்கும். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நான் 1/2 kg எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி வந்து 1/2 kg சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இது வந்து கம்ப்ளீட்டாக போன்லெஸ் பீஸாக எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம்லாம் இதை குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த சிக்கன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஈஸியாக குக் ஆகிடும், ஏன்னா பீஸ் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கனால. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி போடுறேன். ப்ளஸ் இது கூட கொஞ்சம் தயிரும், லாஸ்ட்டில் வந்து லெமன், ஒரு 1/2 லெமன் அளவுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த சிக்கன் வந்து குக்கான மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதாவது அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த தயிர்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்காது, ஏன்னா போன்லெஸ்ங்கும்போது மோஸ்ட்லி டக்குன்னு இறுகிடும். ஸோ அது இறுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தயிர் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போது குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமனை வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு மசாலா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக டேஸ்டியாக சிக்கன் மசால் ரெடி. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, அதையும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட், ஸ்டே ஹெல்த்தி.